அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திருட்டு வழக்கை விசாரிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் திருட்டு வழக்கை விசாரிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை டிஎஸ்பி சண்முகநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்புவனம் காவல் நிலைய எல்லையில விசாரணை கைதியை அழைத்து சென்று தாக்கி அவர் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்குல ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட எஸ்பி மீது துறை ரீதியான நடவடிக்கையாக கட்டாய காத்திருப்பு பட்டியலில் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மானாமதுரை தரக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்றத்துல இன்றைய தினம் மற்ற அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எஸ்பியை மட்டும் கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் மாற்றி இருக்கிறீர்கள், அதற்கான முகாந்திரம் என்ன என்ற கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மற்ற அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தளவுல கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே மானாமதுரை தரக டிஎஸ்பியினுடைய காவலர்கள், தனிப்படை காவலர்கள். அப்படி இருக்கும்போது டிஎஸ்பி உத்தரவின் பேரில் தான் இவர்கள் விசாரித்தார்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவருடைய அனுமதி இல்லாமல் தனிப்படை காவலர்கள் சென்று விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே மானாமதுரை டிஎஸ்பி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே அவரை அது குறித்து துறை ரீதியாக விசாரிக்கப்பட்டு அவர் இது போன்ற முதல் தகவலிக்கல் இல்லாமல் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு தனது தனிப்படையினரை பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஏற்கனவே தென்மண்டலத்தில் இருந்து இது தொடர்பாக ஒரு பரிந்துரையை, அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தமிழக காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படி இந்த விவகாரம் தற்பொழுது தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில இதில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இன்று மாலை மீண்டும் ஒரு 3 மணி அளவில் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதில் ஏற்கனவே விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் விசாரணையினுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும், பிரேத பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அந்த வீடியோவை பதிவு செய்த நபர்கள், கோயிலுடைய நிர்வாகிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. தனிப்படை காவலர்கள் எப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் ஒரு வழக்கை விசாரித்தார்கள்? அவர்களுக்கு நிர்பந்தம் அளித்தது யார்? யாருடைய உத்தரவின் பேரிலே செயல்பட்டார்கள்? அந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஏன் இதில் உண்மையை மறைக்க பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் மானாமதுரை தரக இந்த டிஎஸ்பியான சண்முக சுந்தரத்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று காலையில சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் அவர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு கூடுதல் பொறுப்பாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி தான் சிவகங்கை மாவட்ட எஸ்பி பொறுப்பையும் கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில தற்பொழுது மானாமதுரை தரகத்தினுடைய டிஎஸ்பி மீதும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால இந்த வழக்கிலும் அவரை விசாரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த தனிப்படை காவலர்கள் பயன்படுத்திய வாகனத்துடைய ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தனிப்படைக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த மானாமதுரை டிஎஸ்பி யாருடைய உத்தரவின் பேரில அவர் இவர்களை விசாரிப்பதற்காக அனுப்பினார்? ஒரு புகார் கொடுக்கப்பட்டு ஒரு 2 மணி நேரத்திற்குள் அவரை
அந்த சம்பந்தப்பட்ட அஜித் என்ற அந்த இளைஞரை அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் குற்றம் நிகழ்விடமாக சொல்லப்படும் அந்த பத்திரகாளியம்மன் கோவில்ல, மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலினுடைய கோசாலைக்கு பின்பகுதியில் வைத்து தாக்கி இந்த விசாரணையை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த காவலர்களை விசாரிக்க சொன்ன டிஎஸ்பி சொன்னார் என்றால் அவருக்கு உத்தரவிட்ட நபர்கள் யார்? இது ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் ஏன் இப்படி ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டது என்று நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அவரிடம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? புகார்தாரனுடைய பின்னணி என்ன? அவர் எந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த டிஎஸ்பிக்கு உயர் அதிகாரிகள் யாரும் அழுத்தம் கொடுத்து விசாரிக்க சொன்னார்களா, அல்லது நேரடியாக அவர் அந்த புகார்தாரருக்கு தெரிந்த நபர் மூலம் தகவல் டிஎஸ்பி இதை விசாரிக்க சொன்னாரா, அல்லது எஸ்பி மூலமாக இந்த அழுத்தம் வந்ததா என்று அடுத்தடுத்து இதில் சிபிசிஐடி விசாரணையில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் டிஎஸ்பி உட்பட இதில் தொடர்புடைய அதிகாரிகளையும் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டிஎஸ்பி விசாரிக்க வேண்டும் அல்லது அதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் என்ற பட்சத்துல சிபிசிஐடியில இப்பதான் வழக்கு மாற்றப்பட்டது. இதுக்கப்புறம் விசாரணை அதிகாரிகள் நியமிப்பார்கள். ஆனால் எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியின் தலைமையில் தான் இதை ஒரு விசாரணை குழுவை போடுவார்கள். ஏனென்றால் இந்த வழக்கு காவல்துறையின் மீது குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. எனவே காவல்துறையில எஸ்பி டிஎஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும், காவலர்களை விசாரிக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் இதை ஒரு எஸ்பி தலைமையிலான ஒரு குழு, விசாரணை குழு அமைப்பார்கள். அல்லது அதில் ஒரு ஐஜி தலைமையில, சிபிசிஐடி ஐஜி தலைமையில இதில் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு குழுவை அமைப்பார்கள். அதற்கான ஆலோசனைகள் தான் தற்பொழுது சிபிசிஐடியில சென்று கொண்டிருக்கிறது. விசாரணை அதிகாரியாக ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு நியமித்தால் தான் இந்த டிஎஸ்பியை அழைத்து விசாரிக்க முடியும். அதே போன்று அதில் எஸ்பி இவர் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சிவகங்கை எஸ்பியாக இருந்த ஆசிஷ் ராவத்தையும் விசாரிக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு உயர் அதிகாரியை, விசாரணை அதிகாரியை நியமித்தால் தான் முடியும். அதே வேளையில ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இந்த மரணம் தொடர்பாக நடந்த பொழுது மக்களை சந்தித்து அவரை விசாரணை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு காவல்துறையினர் சூழ்ந்து நின்றார்கள் என்று நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு காவல்துறையினர் இதில் வேறு எதுவும் சிக்கல்கள் இல்லாமல் சிபிசிஐடி விசாரணைக்கு அவர்கள் வெளிவிட்டு இதில் செயல்பட வேண்டும் என்னும் பட்சத்துல இது ஒரு உயர் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாத்தான் சிபிசிஐடி நியமிப்பார்கள். இன்று அல்லது நாளை அதற்கு ஒரு முடிவெட்டப்பட்டு ஒரு ஆலோசனைக்கு பின்னர் யார் அந்த அதிகாரியின் கீழே இந்த விசாரணை நடக்க இருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகும். அடுத்த கட்டமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அந்த 5 காவலர்களையும் மீண்டும் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும், இதற்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் இப்படி ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கு அழுத்தம் கொடுத்த அந்த அதிகாரி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு விசாரணை என்பது சிபிசிஐடியால் தொடங்கப்படும். இந்த காவலர்கள் இந்த உயிரிழந்த இந்த இளைஞரை எந்த இடத்திற்கெல்லாம் அழைத்து சென்றார்கள், அப்படி அழைத்து செல்வதற்கு அவர்களை நிர்பந்தப்படுத்தியது யார்? குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பொழுது கோவிலில் வைத்து இவரிடம் அவரை தாக்கி விசாரணை நடந்த பொழுது காவல் நிலையத்திலே எஸ்பி இருந்தார் திருப்போணம் காவல் நிலையத்திலே என்று கூறுகிறார்கள். அது உண்மையானதா? திருப்போணம் காவல் நிலையத்தில் அவர் இருந்தாரா? உயரதிகாரிகள் யாரும் இருந்தார்களா? அப்படி அவர் இருந்தால் அவர் யார் சொல்லி அவர் அங்கே வந்திருந்தார்? இந்த வழக்கிற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று பல்வேறு கோணங்கள்ல அடுத்த கட்டமாக விசாரிக்க இருக்கிறார்கள். இன்று மாலை 3 மணி அளவில் மீண்டும் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வில் இந்த வழக்கினுடைய விசாரணை வர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக மானாமதுரை டிஎஸ்பி தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கீழ் இயங்கக்கூடிய தனிப்படை காவலர்கள் தான் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் தலைமை காவலர்கள், மீதம் இருக்கக்கூடியவர்கள் முதல் நிலை காவலர்களாக இருக்கக்கூடியவர்கள். பல்வேறு காவல் நிலையங்கள்ல, வெவ்வேறு காவல் நிலையங்கள்ல அவர்களுடைய பணி ஒதுக்கப்பட்டு அவர்கள் ஒரு தனிப்படை அமைக்கும் பொழுது தனிப்படையில் இருந்து வெவ்வேறு காவல் நிலையங்கள்ல இருந்து இப்படி காவலர்களை பயன்படுத்துவார்கள். தொடர்ந்து அவர்கள் ஒரு டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, இது போன்ற அதிகாரிகளுக்கு தனிப்படை என்று தனியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்ல அவர்களுடைய சரகத்திற்கு உட்பட்ட அல்லது அவர்களுடைய மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய வழக்குகளில் இந்த தனிப்படையினர் தனியாக ஒரு விசாரணையை அவர்கள் மேற்கொள்வார்கள். முக்கியமான ஒரு குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் சென்று அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு அவர்கள் செல்வார்கள். அவர்களுக்கான அது போன்ற ஒரு
அதிகாரிகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காவல் நிலைய எல்லை இல்லாமல் அந்த மாவட்டம் முழுவதுமே அல்லது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் செல்வதற்கான ஒரு அதிகாரமும் அதிகாரிகளால் கொடுக்கப்படும். இதுதான் தனிப்படை, இப்படிதான் செயல்படும். ஆனால் இந்த விவகாரத்துல ஏன் ஒரு முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் அவர்கள் ஒரு விசாரணையை தொடங்கினார்கள்? அதுவும் புகார் கொடுத்த ஒரு 2 மணி நேரத்திற்குள் எப்படி இந்த விசாரணையை அவர்கள் தொடங்கினார்கள் என்றுதான் நீதிமன்றமும் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் டிஎஸ்பி தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த டிஎஸ்பி தனிப்படையினர் இப்படி விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் பட்சத்துல அதற்கு அந்த தனிப்படையினருக்கு டிஎஸ்பி தான் உத்தரவிட்டிருக்க முடியும். அப்படி டிஎஸ்பிக்கு வேறு யாரேனும் உத்தரவிட்டிருக்கிறார்களா அல்லது வெளியிலிருந்து அவர் தொடர்புடைய நபர்களுடைய அழுத்தம் காரணமாக இந்த விசாரணையை மேற்கொண்டாரா என அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் சிபிசிஐடி விசாரணையில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மாலை நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை வரும்பொழுது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக டிஎஸ்பி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாகவும் அல்லது ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள், எஸ்பி துறை ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவதற்கான காரணம் என்ன போன்ற விவரங்களை அறிக்கையாக காவல்துறை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.